நான் நார்மலாக போய் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இது என்ன ஆடிஷன் கேட்குறப்போ இந்த மாதிரி ஏஜிஎஸ்ல டிராகன் ஒரு படம் பண்ணுறாங்க பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு தான் சும்மா பார்க்கணுன்னு கூப்பிட்டேன். ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்க பதட்டமா? இல்லைனா திடீர்னு இழுத்தாங்க கூப்பிட்டாங்க லிஃப்ட்டில் வந்து விட்டு போயிட்டாங்க ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. ஃபஸ்ட் டே ஷூட் போகிற வரைக்கும் எனக்கு செம்ம பயம். நம்மளை அவ்வளோதான் நம்ம இதுக்கு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றதே நான் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். எந்திரிச்சு கத்துற மாதிரி பண்ணுவியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண சூப்பர் இதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கே தள்ளி உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு அப்போ வந்துட்டு ஒன்றுமே புரியல, நம்ம ஒரு வேளை ஓவராக பண்ணிட்டோமோ. ஃபஸ்ட் டே போனப்பே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆன செட் வந்துட்டு இந்த டிராகன் தான். போய் கை கொடுத்து நான் அசார் மாஸ்டர் தம்பி ப்ரோ தங்க பிரகாஷ் அப்படின்னு. ஓ நீ தானா? சைலண்ட் தான் ப்ரோ. அவர் ரொம்ப ஒரு ரிசர்வ் போல். ஓகே. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள் கூட பயங்கரமாக கனெக்ட் ஆவார். பிரேமம் பார்த்த ஒரு வைப்லேயே இருந்தவங்க ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுவோம், சிரிச்சு வலியுது, கேவலமாக வலியுது. நீங்கள் ஏன்டா லவ்வோட பார்க்குறீங்க, ஹர்ஷத் மட்டும்தான் பார்க்கணும், நீங்கள் ஒரு சட்டிலாக ஃப்ளாட்டாக இருங்க போதும் அப்படின்னு. ஆனால் அது ஃப்ளோவில் தானாக வருதுண்ணா, எனக்கும் நிறையா வாயில் வரும்டா. ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் படத்தில் நடித்த தங்க பிரகாஷ் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்க இருக்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் டிராகன். தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸாக அங்கே அந்த செட்டுக்குள்ளே போனதாக இருக்கட்டும், அண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி சான்ஸ் கிடச்சிது? அது ரெகுலராக நிறைய ரேண்டம்ஸான ஆடிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு மெயில் ஐடிக்கு நம்ம சென்ட் பண்ணது, அந்த போஸ்டர்லேருந்து பார்த்து அனுப்பிச்சது. ஓகே. அது ஒரு நாள் வந்துட்டு திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குது, நீங்கள் வாங்க, அனுப்பிச்சிருந்தீங்களா வாங்க அப்படின்னாங்க. நான் நார்மலாக போய் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இது என்ன ஆடிஷன் கேட்குறப்போ இந்த மாதிரி ஏஜிஎஸ்ல டிராகன் ஒரு படம் பண்ணுறாங்க பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு. ப்ரோ நான் ஒரு தடவை திருப்பியும் பண்ணுறேன் ப்ரோ, இதை விட இன்னும் பெட்டராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சிட்டு இருந்தேன். இல்லை ப்ரோ இதே நல்லா இருக்குது, டேரக்டர் பார்த்துட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் டேரக்டரை மீட் பண்ண வச்சான். ஸோ இதுதான் இப்படி தான் ப்ரோ ஹேப்பன் ஆச்சு. ஓகே, டேரக்டர் மீட் பண்ணுற ஒரு இது இருக்குல்ல. இப்போ அஸ்வத் மான் வித் ஆல்ரெடி வந்து ஓமை கடவுளே பண்ணியிருக்காரு, அவர் ஒர்க்கில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஆமாம். ஸோ அவரை மீட் பண்ணுறது, அவர் என்ன உங்கள்கிட்ட அந்த கேரக்டர் பற்றி சொன்னார், ஏதாவது ஐடியாஸ்லாம் இருக்கலாம்? அவர் என்கிட்ட கேரக்டர் பற்றி பேசல, பட் நேரில் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு ஷூட் போயிட்டு இருந்துச்சு, அவங்களோட வேற ஒரு போர்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. செட்டுக்கு போயிருந்தேன், கிண்டியில் ஷூட் நடந்துட்டு இருக்கப்போ. அப்போ போனப்போ ஒரு மாதிரி பதட்டமாக, அதோ இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஒரு பதட்டமாக போய் உட்காந்துட்ருக்கேன். திடீர்னு ஒரு 4 லேடிஸ் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அவன் இப்படி அமுச்சுடு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுச்சு. என்ன அமுச்சுடுன்றாங்க, திடீர்னு அங்கே கண் கட்டுறாங்க. அப்புறம் திடீர்னு என்னை ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் நிப்பாட்டினா இங்கே நிற்கிறார் அஸ்வத் மாரிமுத்து. அவர் பக்கத்தில் ஃபேட்மேன் அவர் இருந்தார். ஸோ 2 பேருமே இருந்தால் எனக்கு பார்த்து ஹாய்டா ஐ எம் அஸ்வத் மாரிமுத்து, நான் தெரியும் நான் தங்க பிரகாஷ் அப்படின்ட்டுன்னு. நான் பார்த்தேன் ஆடிஷன் நல்லா இருந்தது, நீ அதே கேரக்டர் பண்ணிடு. சரி ஓகேண்ணா, அதான் சும்மா பார்க்கணுன்னு கூப்பிட்டேன். ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்க பதட்டமாக? இல்லைனா திடீர்னு இழுத்தாங்க கூப்பிட்டாங்க லிஃப்ட்டில் வந்து விட்டு போயிட்டாங்க ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு. உங்களோட ரோல் வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த ப்ரொலாங் இருந்தது. ஸோ அது எப்படி இருந்தது அந்த மாதிரி? ஓகே, நம்ம நினச்சிருப்போம் ஓகே ஏதோ ஒரு சின்ன கேரக்டராக இருக்கும், ஏதோ ஒரு சீன் வருவாங்கும்போது சீன்ஸில் நம்ம ப்ரொலாங் ஆகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு. எனக்கு ஆடிஷன் அப்பே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஹர்ஷத் கான் கூட ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு, இது எப்படியாவது நமக்கு கிடச்சிடணும் அப்படின்ட்டுன்னு. அது ஃபஸ்ட் டே ஷூட் போகிற வரைக்கும் எனக்கு செம்ம பயம். நம்மளை அவ்வளோதான் நம்ம இதுக்கு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றதே நான் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். ஓகே. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட்டு, நிறைய ஸ்டார்ஸ் நடிக்கிற படம், அதுவும் ஹர்ஷத் கான் கூட நம்மளை ஃபுல்லாக ட்ராவல் பண்ண விடுவாங்களான்னு தெரில. இதுக்கு முன்னாடி பண்ண சின்ன சின்ன படங்கள்லையும் பின்னாடி தான் நின்றுருக்கேன். ஸோ டைலாக் வந்தாலும் ஒரு டைலாக் 2 டைலாக் அதோட ஸ்டாப் ஆயிரும். இது ஒரு மாதிரி டவுட்டாகவே போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நாள் அதே மாதிரி போகிறப்போ ஹர்ஷத் கூட உட்கார வச்சாங்க. அப்புறம் டக்குன்னு இங்கே வான்னு சொல்லிட்டு டேரக்டர் கூப்பிட்டு எந்திரிச்சு கத்துற மாதிரி பண்ணுவியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண சூப்பர் இதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கே தள்ளி உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு அப்போ வந்துட்டு ஒன்றுமே புரியல, நம்ம ஒரு வேளை ஓவராக பண்ணிட்டோமோ, அவங்க நினச்சதை தாண்டி நம்ம வேறு ஏதோ பண்ணுறோம், பிடிக்கல போல் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஓகே. அப்புறமா தான் எனக்கு தெரியுது இந்த கேரக்டரும் லிங்க் ஆகிறதுக்கு வந்துட்டு ஹர்ஷத் கான் இங்கே எந்திரிச்சு
தட்டி கத்துவார், நான் பின்னாடி பேக் ஷாட்டில் எனக்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நானும் விசில் அடித்து கத்துற மாதிரி. ஸோ 2 பேரும் வைப்பில் கனெக்ட் ஆகுறாங்கன்னு அந்த ஷாட்டில் அப்படி காட்டுவாங்கன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஓகே. ஃபஸ்ட் டே போனப்பே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆன செட் வந்துட்டு இந்த டிராகன் தான். ஓகே. இது வரைக்கும் பண்ணதை விட நான் இந்த செட்டில் தான் ரொம்ப ஃபஸ்ட் நாள் போனோடனே செம்ம கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க. அப்போது அசோசியேட்ஸ் அவங்கள்ட்டலாம் கேட்டப்போ ஏதாவது டைலாக் எதுவும் வருமா ப்ரோ, ஏதாவது வருமா, ஸ்க்ரீனில் தெரியிறேன்னா, நான் போய் ஃப்ரேம்லாம் பார்த்ததில்ல, நான் இருக்கேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நிற்க சொல்லுவாங்க, நிற்பேன் அந்த மாதிரி. ஸோ 6வது நாள் 7வது நாள் தான் அந்த ஓடி போய் இது பண்ணுற ஷாட்டு. ஸோ அந்த ஷாட் வரப்போ எனக்கு ஓகே, நம்ம ஒரு ஃப்ரேம் வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் ப்ரோ. ஓகே. அண்ட் நம்ம பண்ண ஒரு படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதுக்கு அத்தனை சப்போர்ட் இருக்குது. நமக்கு திருச்சியிலேருந்து நம்ம ஊர் சைட்லேருந்து அத்தனை பேர் வந்து ஸ்டோரி போடுறாங்க, திருச்சி போய் அங்கே போயிட்டா அப்படிலாம் போடும்போது ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளை சின்ன சின்னதாக இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் வீடியோஸ் பண்ணி போடுற போதே யாராவது ஒருத்தவங்க பார்த்து ப்ரோ நீங்கள் அந்த வீடியோ தானே பண்ணிடுறீங்க, நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்கிறப்பயே நமக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் நமக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒரே ஒரு 2-3 செகண்ட் நமக்குன்னு வருது, அதுக்கு நம்ம பசங்களே இருந்துச்சு கத்துறாங்க அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பனிங்காக இருந்துச்சு ப்ரோ. டிராகன் செட்டு பற்றி ஒரு சில விஷயம்லாம் கேட்கணும்னு வச்சுக்கிறேன். ஹர்ஷத் கான் அவரோட தான் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவரோட அந்த ட்ராவல் எப்படி இருந்தது, அவர் எப்படி அந்த செட்டில் எப்படி ஃபன்னா, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக அவரோட ஃப்ரெண்டு அசார் மாஸ்டர்னு அவங்க டீமில் இருக்கவர், அவர் எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி, மாஸ்டர் நான் இவங்களோட தான் பண்ணுறேன், எப்படி மாஸ்டர் அவர், அவன் நல்ல ஜாலி டைப்டா, நீ நல்லா பேசு, அசார் மாஸ்டர் தம்பின்னு சொல்லு, அவரும் திருச்சி தான், அசார் மாஸ்டர் தம்பின்னு சொல்லு, நல்லா பழகுவான்டா, நீ பார்த்துக்கோ மித்ததெல்லாம் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு நான் போய் கை கொடுத்து, நான் அசார் மாஸ்டர் தம்பி ப்ரோ, தங்க பிரகாஷ் அப்படின்னு. ஓ நீ தானா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஷார்ட் போகிறப்போலாம் அவங்க நம்மளை எந்த ஈகோவும் இல்லாமல் நம்மளையும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சு, ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஏதாவது அவரே சொல்லி இது பண்ணுறா சூப்பராக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக இன்புட் கொடுத்து நம்மளை பண்ண சொன்னது. சில பேர்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்களே, அவங்க ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ அவங்க கூட இருக்க கேரக்டர் வந்துட்டு எப்பயுமே கொஞ்சம் ஆமாம். ஸோ அப்படி இருக்கப்போ இவர் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறப்போ எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நம்ம கரெக்டான செட்டில் தான் இருக்கோம் அப்படின்ற. நீங்கள் வந்து ரெகுலராக விஜய் சித்து கண்டென்ட்லாம் பார்க்குறது அவங்க எப்படி உங்களோட ரிலேட் ஆகிற ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்ரிடே லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை அப்படியே அவங்க ஒரு கண்டென்ட்டாக ஒரு ஃபுல் வீடியோவாக போடுற மாதிரி தான் பார்க்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம நடக்கிற விஷயம், வீட்டில் நடக்கிறது, அப்புறம் எங்கேயாவது வெளில கேர்ள் ஃப்ரெண்ட் கூட, மற்றவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவன் போகிறத பார்த்து, ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவங்களே பண்ணிடுறாங்கன்றப்போ நம்ம கூட நடக்கிற ஒரு விஷயத்த நம்மளே உட்காந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ப்ரோ. பயங்கர ரிலேட்டபிளான ஒரு விஷயம் அது. அண்ட் சித்து அவர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் கான் அவரோட தான் உங்களுக்கு காம்போ சீன்ஸ் எல்லாம் இருந்து. ஸோ சித்து கூட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுருந்தீங்க. சித்து அவரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசுனீங்க. சைலண்ட் தான் ப்ரோ, அவர் ரொம்ப ஒரு ரிசர்வ்ட் போல். ஓகே. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள் கூட பயங்கரமாக கனெக்ட் ஆவார். நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போயிட்டு நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன், ஓ ஓகேடா தேங்க்ஸ்டா அப்படின்னாரு. அப்புறம் இந்த மாதிரி ஹர்ஷத் கான் கூட நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேனா அப்படி, இது லாஸ்ட் டே ஷூட் அப்போ தான் நாங்கள் பார்த்தே பேசுவோம். ஓகே. அந்த ப்ரீமியர்லலாம் சந்திச்சிங்களா, அந்த டைமில் ஏதாவது பேச முடிஞ்சது? ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். ஆமாம், அப்போது வந்துட்டு அப்போ தான் ஹர்ஷத் இன்ட்ரோ கொடுக்குறாரு, இந்த மாதிரி இவங்க தான் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷத் இன்ட்ரோ கொடுக்குறப்போ தெரியும் நாங்கள் முன்னாடியே பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜோக்கை போட்டுட்டு அது அப்போ ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே. அண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத் அவர் வந்து மெயினாக பெரிய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயும் சொல்லும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, டைலாக் எக்ஸ்ட்ரா டைலாக் என்னோடய படத்தில் நான் போடவே விட மாட்டேன், ரொம்ப அதை வந்து நான் கண்ட்ரோல்டாக இருப்பேன், இதுனா இதுதான் பேசணும் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. ஸோ உங்ககிட்டயே அதே தான் சொல்லப்பட்டுச்சு எக்ஸ்ட்ரா. அந்த அனுப்பமா அவங்க கூட அந்த டிஜே ஒன்று கல்ச்சுரல்ஸ் நடக்கும்ல, அப்போது வந்துட்டு டைலாக் எனக்கு அங்கே தான் சொன்னாங்க. சொன்னப்போ நான் என்ன கேட்டேனோ அதை ஃபஸ்ட் டேக்கில் வந்துட்டு சொன்னப்போ அங்கேருந்து டேரக்டர் டே இங்கே வா அப்படின்ட்டு, நான் ஏதோ திட்ட போகிறாரு போல் ஒரு மாதிரி பயந்துட்டே போனேன். சொல்லணும் அப்படி இல்லைடா அப்படின்ட்டுனா அவர் ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயம் சொல்லிட்டு, இதுதான் தலை, இந்த மாதிரி மிஞ்சி போனால் என்ன திட்ட தானே போகிறாங்க, இந்த சத்தத்தில் அதுவும் கேட்காது, நீ சொல்லு தலை அப்படின்றது மட்டும் நீ சொல்லு. நான் என்ன சொல்லிட்டேன்னா, நீ போய் ப்ரொப்போஸ் பண்ணிடு தலை, முடிஞ்சிரும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன ஒரு ஜர்க்கில் அப்படி பண்ணிட்டேன். அப்புறம் அதை ஷார்ட் பண்ணி அப்புறம் அதுதான் ஷார்ட்டாக போச்சு. அதனால் அதில் பயங்கர தெளிவாக இருக்கார் டேரக்டர். வெளி இடத்துலலாம் பார்க்கணும், இந்த ப்ரெஸ் மீட்லேயே இருக்கட்டும், ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது அஸ்வத் அவர்களுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது காம்பினேஷனாக காம்போவாக பர்ஃபெக்டாக தெரியுறாங்கல்ல. ஸோ அங்கே செட்டில் அது எப்படி இருக்குது? அங்கேயும் அப்படி தான் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒருத்தவங்க படம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு கனெக்ஷனே பார்க்க நமக்கு பயங்கர அட்மைரிங்காக இருந்துச்சு.
இப்போ ஏதாவது ஒரு ஷார்ட் இவர் டேரக்டராக ஒன்று சொல்கிறாருன்னா அவர் அங்கே ஆக்டராக மட்டும்தான் கேட்குறாரு. என்ன வேணுமோ அந்த இன்புட்டுக்கு என்ன நம்ம போடணுமோ அதை மட்டும்தான் இது பண்ணிட்டு அதில் கரெக்ஷன்ஸ்லாம் அவர் பெருசாக இந்த சீன் எப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஓகே. ஸோ அவரோட வேலை அங்கே ஆக்டராக வந்தாருன்னா அதை மட்டும்தான் பண்ணுறாரு. ஷார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா இருந்துச்சா, இதை எப்படி பண்ணியிருக்கலாமா, இல்லை இல்லை இது கரெக்டாக இருக்கு மச்சான், அவங்க வந்துட்டு மச்சான் மச்சான் தான் பேசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி வைபாவே தான் ப்ரோ இருக்கு. அந்த செம்ம வைபாக இருக்கும். மெயினாக சொல்ல வேண்டியது அனுப்பமா. ஸோ அவங்களோட சீன்ஸ் எல்லாம் வரும்போது எப்படி இருந்தது, அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்கள். அந்த ஃபஸ்ட்டு டே சீன் வந்துட்டு இவர் கூட மிஸ்கின் சார் கூட அந்த இனாகுரேஷன் நடந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் 1 மாதம் பிரேக் அப்புறம் ஒரு ஷூட் போகிறோம். அது ஃபஸ்ட் டே வந்துட்டு அதுதான் அனுப்பமா அவங்க கூட தான் சீனு. அவங்க வராங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஷார்ட் என்னன்னா ஹர்ஷத் ஆவேசம் படத்துக்கு பேசிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. அப்போது வெளியிலேருந்து என்ட்ரி கொடுப்பாங்கடா இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இவர் டைலாக் பேசிட்டு இங்கே கூட போய் நிற்கிறது தானே அப்படின்னு போனால் அவங்க அனுப்பமா வந்தாங்க. நானும் இன்னொரு பையன் ஒருத்தர் இருப்பான் பக்கத்தில். அந்த பையனும் 2 பேர்ன்ற மாதிரி பார்த்தா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும்ல ப்ரோ. நம்மளாம் அந்த பிரேமம் பார்த்த ஒரு வைப்லேயே இருந்தவங்க ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுவோம், சிரிச்சு வலியுது, கேவலமாக வலியுது. கட் சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி டேய் நீங்கள் ஏன்டா லவ்வோட பார்க்குறீங்க, ஹர்ஷத் மட்டும்தான் பார்க்கணும், நீங்கள் ஒரு சட்டிலாக ஃப்ளாட்டாக இருங்க போதும் அப்படி. ஆனால் அது ஃப்ளோவில் தானாக வருதுண்ணா, எனக்கும் நிறையா வாயில் வரும்டா அப்படின்னு. ஆனால் நான் ஓகேண்ணா அப்படின்ட்டுன்னு அப்புறம் திருப்பி எடுக்கிறப்பையும் ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் இருந்துச்சு. டேய் ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு அப்புறம் திருப்பி இன்னொரு டேக் போனது தான் அது. நான் ஒரு மாதிரி யாரா இவ அப்படின்ற மாதிரி பார்க்குறதுலேயே லைட்டாக ஒரு ஸ்மைல் இருக்கும், அதில் பார்த்தா தெரியும் பிளரில். ஸோ அதுதான் ப்ரோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. ஸோ டிராகன் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக ஆக்சுவலி மாறிடுச்சு. உங்களுக்கு அது பர்சனலாக எப்படி ஃபீல் ஆகுது, அடுத்தடுத்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சக்ஸஸ் வந்துட்டு ஏதோ என்னோட அண்ணனுக்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு செகண்டரி ஆக்டரையும் தாண்டி பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல செட்டில் போனோடனே கம்ஃபர்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் அவர் தான். அவராக வந்து ஹை சொல்லி நான் ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன்டா, இப்படி நடிக்காத, இப்படி கை கட்டிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செம வைபாக கொண்டு போனவர். ஸோ அவர் செட்டில் ஒரு ஷார்ட் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. பட் அது பக்காவாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ அது பயங்கரமாக அங்கே உட்காந்து புதுசாக வந்து பார்க்குற பசங்களுக்குலாம் அது பயங்கர அட்மைரிங்காக இருக்கும். ஷூட் அப்போது கார்லலாம் ரவுண்ட் கூப்பிட்டு சுற்றுவார் அஷோக். ஆமாம், ஓகே கார் செம்மையாக இருக்கேனா அப்படின்னு, வாடா ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் லாஸ்ட் டே அந்த மாட்டினார் ஒருத்தர் சாங் ஷூட்டுக்கு ஷிஃப்டிங் ஆகிட்டு இருக்கப்போ அவர் காரில் தான் நான் ஹர்ஷத் அவங்களாம் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ புதுசாக ஒரு கார் வாங்கினப்பையும் கார் பார்த்தியா அப்படி, பார்த்தேண்ணா, எப்போ பார்த்த, ரவுண்ட் பண்ணியா, வா போகலாம் அப்படின்னு. அது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கப்போ நமக்கு நம்ம அண்ணன்ற மாதிரி ஒரு ஜோன் ஆயிடுச்சு. ஸோ இந்த சக்ஸஸ் வந்துட்டு என் அண்ணனுக்கு எப்படி கிடைக்குதோ அந்த ஒரு சந்தோஷம் தான் ப்ரோ எனக்கு. அதில் நானும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருக்கப்போ பயங்கர ஹாப்பி. அந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லை வந்து அவர் பேசின ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது பலரும் வந்து அவருக்கு இந்த ஹெட் வெயிட் இருக்குப்பா, இப்படிப்பா அப்படிப்பாலாம் இல்லை எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் கேட்டாங்க, என்னென்னா நீ அப்படி இப்படின்னு சொல்கிற, பட் அப்படிலாம் இல்லைடா அவர் பார்க்க இல்லைடா நானே அப்படி தான் நினச்சேன், அவர் பார்க்க ரொம்ப ரகடாக இருக்கார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன். பட் செம்ம ஃப்ரெண்ட்லி அவர். நீ ஒரு மணி நேரம் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார் ப்ரோ பயங்கரமாக. அதான் நான் சொன்னேன்ல, நான் ஃபஸ்ட்டு போய் ஹாய் சொல்ல மாட்டேன். நான் வந்துட்டுருக்கேன்னா அவர் ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லிட்டு என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம பேசுகிறத கேட்பார் முதல்ல. சில பேர் சரி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்பார். இந்த மனுஷனை போய் இப்படி நினச்சிட்டாங்களேடா, என்ன மனுஷன் அவர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஜோன் தான் ப்ரோ. அவர் ஒரு பச்சிலும் குழந்தை மாதிரி அடி போடுறேன்னு நினைக்காதீங்க, பட் இதுதான் உண்மை. ஆக்சுவலாக இதுதான் ரியாலிட்டியாக இருந்துச்சாங்க. ஓகே, பிரதீப் ரங்கநாதன் அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் எப்படி செட்டில், ஸோ அவருக்கான இது எப்படி? நான் சொன்னல ஹர்ஷத் கான் சொன்னேன்ல, ஜீரோ ஈகோ ஆர்டிஸ்ட், அதே மாதிரி இவரும் வந்துட்டு நமக்கு ஆப்போசிட்டில் நம்ம எந்த கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டருக்கு வந்துட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா அதை விட பெட்டராக இது பண்ணினா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி சின்ன சின்ன இன்புட் கொடுத்து, அதில் அவர் டம்மியாக இருந்தாலும் இந்த கேரக்டராக இந்த சீனுக்கு இது நல்லா இருக்குன்னா அது ஓகே பண்ணிடுவார். ஸோ செம்ம ஜெம் ப்ரோ அவர் கூட இருக்க பசங்களை அவரும் அப்படியே சேர்ந்து வளர்கிறப்போ அவங்களையும் சேர்த்து வளர்த்து விட்டுவார். ஏன்னா அந்த செட்டில் போகிறப்ப தான் எனக்கு தெரியுது இவங்கெல்லாம் லவ் டுடேயில் ஒர்க் பண்ண ஏடிஸும் இருக்காங்க, இவங்க எல்லாருமே ஸ்க்ரீன்லேயே வந்திருக்காங்க அப்படின்றது இந்த செட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் அதை கவனித்தேன். செமையாக இருக்குது அவரை பார்க்குறப்பவே ஒரு மாதிரி
அந்த தமனா வந்துட்டு சிறுத்தை படத்துல சிறுத்தையில படத்தில் அதில் பார்க்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இதான்ப்பா என்னோட ஃபியூச்சருக்குள்ள நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இவங்களெல்லாம் நடிக்கணும்னு ஆசை, இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? சூப்பரான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும் ப்ரோ. ஹீரோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு சப்போர்ட்டிங் ரோல், ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு வெளில தெரிஞ்ச போதும், ஒரு பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபராக நான் வெளில தெரியணும். நிறைய விஷயங்கள் பேசணும், உங்களோட ஜேர்னி பற்றியாக இருக்கட்டும், இல்லை டிராகன் பற்றின ஜேர்னி பற்றியாக இருக்கட்டும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கணும்னு நாங்களுமே ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.